ரஹ்மான் சார் அப்போ யோசிச்சு பாருங்க, நான் இது எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும். என்னன்னா அந்த வருஷம் ரஹ்மான் சாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வினய் தாண்டி வருவாயா போயிட்டு இருக்கு, அப்புறம் வந்து எந்திரன் போயிட்டு இருக்கு, அப்புறம் ராக் ஸ்டார் ஹிந்தியில் போயிட்டு இருக்கு, இன்னும் 3-4 படம் போயிட்டு இருக்கு. இந்த இவ்வளோ பிஸியாக அவர் இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் வந்து எங்களோட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன நடக்குது, சும்மா ஸ்கூல் நான் என் பையன் வச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அங்கே வருவார், வந்து எங்கள் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி மியூசிக்கலாக என்ன ஐடியா ஷேர் பண்ணுறது, என்ன சொல்லணும், எப்படி நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும், இது எல்லாமே பேசுவார். அதில் ஒன் ஆஃப் த இன்ட்ராக்ஷன்ஸில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் நான் ஆட்ஸ் தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் ஒரு 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 செஷனில் வந்து ஒரு ஜென்ரலாக பேசும்போது இன்ட்ராக்டிவ் செஷனில் என்ன சொன்னார், நான் வந்து அந்த டைமில் வந்து 200 ரூபாய்க்கு எனக்கு ஆட்ஸ் வரும், இந்த பக்கம் 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கும் ஆட் வரும், சில சமயம் 20,000 ரூபாய்க்கு. அப்போ அது பெரிய, நான் சொல்கிறது வந்து லேட் 80s அண்ட் ஏர்லி 90s சொல்கிறேன், டோஜாக்குலாம் முன்னாடி சொல்கிறேன். ஓகே. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த 200 ரூபாய்க்கும் நான் போடுற எஃபர்ட்டுக்கும் அந்த 20,000 ரூபாய்க்கு நான் போடுற எஃபர்ட்டும் ஒன்றா தான். இது நடந்ததுனால தான் அது நடக்குது. அதனால நீங்கள் வந்து பட்ஜெட்டை வச்சு உங்கள் குவாலிட்டி டிசைட் பண்ணிங்கன்னா நீங்களாம் ஜெயிக்கவே முடியாது. இது இன்னும் பாருங்கள், நான் எப்போ சொன்னது எனக்கு அப்படியே ஞாபகம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எவ்வளோ முக்கியம்னு யோசிக்க போகிறேன். இப்போ நம்ம ஒருத்தரை வந்து நம்மளோட ஹீரோவாக பார்க்குறோன்னா அவங்க இந்த வேல்யூஸ்லாம் சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து மியூசிக் கற்றுக்கிறத தாண்டி நம்ம இதுலலாம் எப்படி இருக்கணும், எவ்வளோ சின்சியராக இருக்கணும் அது தெரியுதுல்ல. ஸோ இந்த வேல்யூ அண்ட் ஆல்சோ அவரோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் அப்போ எங்கள் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. இப்போ நாங்கள் சேர்ந்த ஒரு மாதத்தில் நாங்கள் வந்து யாரெல்லாம் நல்லா டீசெண்டாக பாடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு ஹொசானாவோட கோரஸ்லாம் நாங்கள் பாடிப்போம். ஓகே.